ஹலோ மக்களை, பாமகவை கைப்பற்றுவதற்கு திமுக சூழ்ச்சி செய்கிறதா? அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. அதாவது கடந்த சில வாரங்களாகவே பாமகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பேசும் பொருளாக மாறியுள்ளது. தந்தை மகனுக்குள்ள பிரச்சனை தற்பொழுது கட்சி ரீதியாகவும், கட்சி யாருக்கு சொந்தம், யார் கட்டுப்பாட்டில் தற்பொழுது இருக்கிறது என்ற சந்தேகம் பாமகவின் தொண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. 99% பாமகவின் தொண்டர்கள் அன்புமணிக்கு ஆதரவாக இருப்பதாகவும் தான் கட்சியை வழிநடத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் எனது தந்தை வயது மூப்பின் காரணமாக குழந்தையாகவே மாறிவிட்டார். தற்பொழுது அவருக்கு ஆதரவாக திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியினர்கள், திமுகவின் நிர்வாகிகள் வரிசையாக வந்து ஆதரவு கொடுப்பது எதற்காக? குறிப்பாக 2024 மக்களவை தேர்தலில் தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூறியதாகவும், எனது தந்தை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் எனது தந்தை பேச்சை நான் ஏன் மீற வேண்டும்? அன்றைக்கு அவர் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அமைதியாக இருந்தால் அனுமதியும் கொடுத்தார். அதன் அடிப்படையில் கட்சியின் தலைவராக நான் பாஜக கூட்டணியில் அனைத்து ஆதரவுகளையும் கொடுத்தேன் என்று ராமதாஸ் அவர்கள் கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவிற்கு திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்து வருகிறார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவிற்கு பாமகவின் எதிரி திமுக தான் என்றும் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். நாங்கள் கூட்டணி வைப்பதாக இருந்தால் ஒன்று அதிமுக அல்லது பாஜக, இதில் ஏதாவது ஒன்றில்தான் கூட்டணி வைப்போமே தவிர ஒருபோதும் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதையும் கூறியுள்ளார். எனது தந்தை மூலமாக பாமகவை கைப்பற்றுவதற்கும் பாமகவை அழிப்பதற்கும் திட்டம் போட்டிருக்கிறது திமுகவின் கூட்டணிகள் என்ற தகவலை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். இதில் பாதிக்கப்படுவது யார்? பாமகவின் தொண்டர்கள் தான் என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியும். ஏனென்றால் இது குடும்ப பிரச்சனையாகத்தான் தெரிய வருகிறது. சமீபத்தில் கூட ராமதாஸ் அவர்களது 60வது திருமண விழாவில் தனது சொந்த பையனுக்கு வரவில்லை. மேலும் இதை பற்றி ராமதாஸ் அவர்களிடம் கேட்டபொழுது, நான் அழைப்பிதழ் கொடுத்தேன், ஆனால் எனது மகன் வரவில்லை என்று கூறியுள்ளார். அவரிடம் கேட்டபொழுது எனக்கு அழைப்பிதழ் கொடுக்கவில்லை, அதனால் நான் செல்லவில்லை என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது குடும்ப பிரச்சனை அரசியலாகவும் கட்சியில் பல குளறுபடிகள் வருவதாகவும், பாமகவை வழிநடத்துவது தலைவர், பொருளாளர், செயலாளர், இதில் மூன்றில் ஏதாவது ஒருவர் தான் கட்சியை வழிநடத்த முடியும். ஆனால் எனது தந்தை ராமதாஸ் ஐயா அவர்கள் வழிநடத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. எது வேணாலும் பொதுக்குழுவை ஏற்படுத்தி தான் தீர்மானம் நிறைவேற்ற முடியும். தனி நபராக தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியுள்ளார். திமுகவிற்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரவாக செயல்பட மாட்டோம் என்றும் அன்புமணி அவர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இறுதியாக பாமகவில் நடக்கக்கூடியது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, 2026 சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி? தற்பொழுது பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து விட்டது. ஆனால் அந்த கூட்டணியில் பாமக இருக்கிறதா என்றால் அது நிச்சயம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. முழுக்க ராமதாஸ் அவர்கள் முன்பு கூறியது போல் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் அவரது ஆசை. ஆனால் அதற்கு இடையூறாக அன்புமணி அவர்கள் இருப்பதன் காரணமாகத்தான் கட்சி ரீதியான அனைத்து முடிவுகளையும் தான் எடுப்பதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன் கூறியிருந்தார். இதற்குத்தான் பதிலளிக்கும் விதமாக பாமகவை அழிப்பதற்கும் கைப்பற்றுவதற்கும் திமுகவின் கூட்டணி முயற்சி செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குடும்ப பிரச்சனை அரசியலாக தற்பொழுது அரசியல் ரீதியாக கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த இருவரும் முன்வந்து விட்டார்களா? இதில் இருந்து தொண்டர்களது மனநிலையும் தற்பொழுது மிக மோசமாக இருக்கிறது. உங்களது பார்வையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கூறுவது சரியாக இருக்கிறதா, அல்லது அன்புமணி அவர்கள் கூறுவதுதான் சரியா? திமுக தான் பாமகவை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறதா? உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோவில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்த முறை திருத்திக் கொள்வோம். மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.